சிம்பிள்ஸ் இன்ஃபினிட்டி சிம்பிள் பற்றிலாம் பேசலாம். ஆமாம் சிம்பிள்ஸ் என்ன சார் சிம்பிள்ஸ் என்ன? நம்ம பார்க்குறது ஒன்றுமே சிம்பிள் தான் சார். இப்போ நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கிறது ஒரு சிம்பிள். இப்போ நான் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். கண்ணானது நம்மளுடைய மூளைக்கு எந்த விஷயமா எப்படியா அது வந்து செய்தியாக கொண்டு போய் சேர்க்கும். அது வந்து ஒரு வடிவத்தில் தானே கொண்டு போய் சேர்க்கும். தெய்வத்தையே நம்ம அந்த மாதிரி பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அது நம்ம பாசிட்டிவாக நம்மளோட நிறைய விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஆஞ்சநேயர் எப்படின்னு எடுத்தோம்னா, ஆஞ்சநேயருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அப்படின்றது என்ன பண்ணும், அவர் தாவி 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 போகும். குரங்கு வந்து எப்பவுமே நாயும் பார்த்துருப்போம், பூனை கூட பார்த்துருப்போம், பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். குரங்கு அப்படி சும்மா இருக்காது. அது சும்மா உட்காந்துருந்தா சொரிஞ்சிட்டாவது உட்காந்துருக்கும். அது சும்மாவே இருக்காது, எதையாவது ஒன்று பண்ணும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, ஒரு ஆக்டிவ்னஸ் ஒரு கரேஜியஸ்னஸ், எதுக்குமே அது பயப்படாது. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து செவ்வாயோட எனர்ஜி வச்சாங்க. செவ்வாயுடைய காரகன் ஆஞ்சநேயர் அப்படின்னு. நம்ம வந்து செவ்வாய்னா நிறைய பேர் இங்கே முருகர் தவிர யாருக்கும் தெரியாது. தனியுடைய ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஹம்பிளாக அவங்க நடந்துக்கிறாங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ ஹம்பிளாக நடந்துக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சனி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளி இருக்காரு. அவர் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளாக அவர் நடந்துக்கிறாரோ அவங்க வியாபாரம், அவங்களுடைய ஒரு விஷயம், அவங்களுடைய ஃபியூச்சருங்கிறது சூப்பராக போகும். சாதாரணமாக ஒரு சாவி சிம்பிளை வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக ஒட்டி வச்சுட்டு போக வர அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நின்றுடும். ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு, வேற தான் அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது டாக்ஸிக் அடிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்ற சொல்றீங்க. ஆமாம். ஸோ அந்த கீயோடைய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ஒரு பலன் தரக்கூடியது. நான் தான் டெய்லி சாவி எடுத்துட்டு போறேன், நான் வண்டியில தான் போயிட்டு வரேன், இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நான் சாவியை தான் கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பேன். ஆமா, கையில சாவியை வச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னா அதுதான் அந்த இன்டென்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்றதுன்னு. ஒண்ணு வந்து அதையே நினைத்து நாம் பார்க்கும்பொழுது உண்டான பலன் அப்படின்றது, இன்னொன்னு வந்து அதை நம்ம நினைவிலேயே கொள்ளாமல் பார்ப்பது. இந்த ரெண்டுமே பலன் தரும். மகாலட்சுமி எடுத்துட்டீங்கன்னா வந்து தாமரை மேல நிற்கிறது. ஸோ தாமரை இஸ் சிம்பிள் ஆஃப் வெல்த். ஒரு பாட்டு, இப்போ குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஒன்று வைக்கிறார். ஸோ இப்போ அந்த பாட்டு அது மேலே கோல்டன் காயின்ஸ் எல்லாம், அவர் வந்து ஒரு ட்ரெஷரர், அவர் அதை பாதுகாக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய எடுத்து பார்த்துக்கோங்களேன். அதை தான் நமக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி. 808ங்கிறது ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு லக்கி நம்பர். ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 808, 8.08 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 8.8 அப்படின்றத விட 808 அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு ஹீலிங் நம்பர்ஸ்னு இருக்குது. இப்போ நம்பர்ஸ்லையுமே ஹீலிங் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம எண்கள் பற்றி பேசணும் இல்லையா? ஸோ இப்போ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு இருக்கணும். ப்ளீஸ் டெல் மீ. சொல்லுங்க. உங்களுக்கு வந்து 3 நல்லா ஒர்க் ஆகும், 9 நல்லா ஒர்க் ஆகும், 6 நல்லா ஒர்க் ஆகும். 3, 6, 9 இது மூணுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை உங்களுக்கு ஒர்க் ஆகும். சிம்பிள்ஸ் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் பற்றிலாம் பேசலாம். ஆமாம். ஸோ இப்போ ஜென்ரலாக நான் கேட்குறேன், சிம்பிள்ஸ் என்ன சார் சிம்பிள்ஸ் என்ன? நம்ம பார்க்குறது ஒன்றுமே சிம்பிள் தான் சார். இப்போ நீங்கள் வாட்ச் கட்டியிருக்கிறது ஒரு சிம்பிள். இப்போ நான் ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள். நம்ம வந்து நம்மளுடைய கண்ணானது நம்மளுடைய மூளைக்கு எந்த விஷயமா எப்படியா அது வந்து செய்தியாக கொண்டு போய் சேர்க்கும். அது வந்து ஒரு வடிவத்தில் தானே கொண்டு போய் சேர்க்கும் இல்லைவா? அது இப்போ நம்ம வந்து சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தமிழில் வந்து அது வடிவம்னு சொல்லுவோமா, அது மாதிரியான ஒரு வடிவமாக தானே சேர்க்கும். தெய்வத்தையே நம்ம அந்த மாதிரி பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முருகர்னா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு, அதுதான் அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த வடிவம் அப்படிதான். அதுதான் நான் வந்து அப்போ வந்து சொல்லுவேன், நான் அடிக்கடி இப்போ முருகரோ அல்லது சிவனவே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஜடா முடி இல்லாமல் சும்மா பேண்ட் சட்டை போட்டு வந்தால் நீ நம்ப மாட்டேன், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இது வந்து என்னன்னா நமக்கு வந்து அப்படி பார்த்து நம்ம பழகி வச்சிருக்கோம். இவர் தான் இப்போ வந்து 2 பேர் மாறி மாறி வராங்க. அப்படி மாறி மாறி வரும்பொழுது பார்த்தோம்னா இவர் வந்து ஊர் பக்கம்லாம் நிறைய பேர் சிவன்னா சிவாஜின்னு வச்சுக்கிறாங்க. அவங்க இன்னும் வரவே இல்லை. சிவன்னா சிவாஜி தான் சிவன், பெருமாள்னா என்டிஆர் தான் பெருமாள். அது ஓகே, அது என்டிஆர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நிறைய அந்த மாதிரி பண்றது இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. சிம்பிள்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம பிரெயினுக்கு நம்ம கேரி பண்ணிக்கிறது. ஸோ அப்போ அது நம்ம பாசிட்டிவாக நம்மளோட நிறைய விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? நல்ல விஷயத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து அதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த பர்டிகுலரான ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வெல்த் கிவிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது, இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறது. அதனால தான் உங்களுக்கு வந்து யானை முகமும் அவர் வந்து பெரிய தலையுமா இருக்கார். அந்த தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது சஹஸ்ராரம் அப்படின்னு, சஹஸ்ரார சக்கரத்தை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். பிரெயினில் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதனால தான் அவருடைய வடிவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வடிவமாக வந்து அமைச்சாங்க விநாயகருக்கு. ஸோ
ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுத்தோம்னா ஆஞ்சநேயருடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு அப்படின்றது என்ன பண்ணும், அவர் தாவி 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 போகும். குரங்கு வந்து எப்பவுமே நாயும் பார்த்துருப்போம், பூனை கூட பார்த்துருப்போம், பேசாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும், ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். குரங்கு அப்படி சும்மா இருக்காது, அது சும்மா உட்காந்துருந்தா சொரிஞ்சிட்டாவது உட்காந்துருக்கும், அது சும்மாவே இருக்காது, எதையாவது ஒன்று பண்ணும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவ்னஸ் ஒரு கரேஜியஸ்னஸ், எதுக்குமே அது பயப்படாது. நீங்கள் நிறைய ஏதாவது இந்த சின்ன சின்ன ரீல்ஸ் பார்த்துருக்கலாம். ஆமாம், அது பக்கத்தில் போய் அதை முடிய பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுறோன்னே அது மாட்டுக்கு அது பண்ணும், அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஃபுல் எனர்ஜி வந்து அதுக்கு இருக்கும். அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வந்து செவ்வாயோட எனர்ஜி வச்சாங்க. செவ்வாயுடைய காரகன் ஆஞ்சநேயர் அப்படின்னு. நம்ம வந்து செவ்வாய்னா நிறைய பேர் இங்கே முருகர் தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ செவ்வாய் அப்படின்னா நம்ம வந்து நரசிம்மரை சொல்லலாம், பகலாம்பிகை சொல்லலாம், வாராகி சொல்லலாம், ஆஞ்சநேயர் சொல்லலாம். ஆஞ்சநேயர் ரொம்பவே சொல்லலாம், ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து செவ்வாய்க்குரிய தெய்வம் அப்படின்னு நம்ம வந்து ஆஞ்சநேயர் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தானே சார் கும்பிட்றாங்க ஆஞ்சநேயர். சனிக்கும் அதான் நம்ம வந்து ஆஞ்சநேயர் எடுத்தோம்னா நிறைய நம்ம வந்து சனிக்குமே சொல்லலாம். சனியுடைய ஒரு பலனை அவர் கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா ஹம்பிள்னஸ். அவர் வந்து எவ்வளவு ஹம்பிளாக அவர் எல்லா விஷயத்திலையும் இருந்தாருன்னு. அப்போ சனியுடைய ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஹம்பிளாக அவங்க நடந்துக்கிறாங்க, எவ்வளவுக்கு எவ்வளோ ஹம்பிளாக நடந்துக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சனி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளாக அவர் நடந்துக்கிறாரோ அவங்க வியாபாரம், அவங்களுடைய ஒரு விஷயம், அவங்களுடைய ஃபியூச்சருங்கிறது சூப்பராக போகும். வைஸ் வர்ஸா இப்போ ஒரு எம்ப்ளாயின்னு இருக்காங்கன்னா அவர்களுடைய ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ், நார்மல் பீப்புள், அவங்கக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹம்பிள்னஸை கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி வேலை செய்வார். நார்மலாக அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு எம்ப்ளாயும் இல்லை எம்ப்ளாயரும் இல்லை, நான் பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கேன், எனக்கு பணம்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவன், அவனுக்கு சாதாரணமாக கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே அந்த கீழ்நிலைகளை பர்டிகுலராக வந்து பார்த்தோம்னா சனி குறிக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஸ்வீப்பர்ஸ் எல்லாம் குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான வேலைகள், ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்குறோமோ, வயதானவர்களை குறிக்கக்கூடியது, வயதானவர்கள் குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, குப்பை கூலங்களை குறிக்கக்கூடியது சனி. ஸோ அது பக்கத்தில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது டீ வாங்கி கொடுங்கன்னு வேணான்னு, ஏதாவது ஒரு குளிசாதம் வாங்கி கொடுங்க, அப்படி அந்த மாதிரியான விஷயம். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சனியை கொடுக்கும். இப்போ சனி அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹம்பிள்னஸை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துட்டு அது இந்த ஈகோவாக இல்லாமல் இருந்துட்டு நம்ம ஹம்பிள்னஸை கொண்டு வந்துட்டாலே சனி 7.5 இருந்தாலும் சரி 9.5 சனி வந்தாலுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு விஷயமா. அதனால இப்போ சனிக்குமே நம்ம வந்து ஆஞ்சநேயர் சொல்லலாம். அப்போ நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கும்போது இந்த மாதிரி மணி ரிலேட்டட் சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு விஷயத்தை யந்திரங்கள்லாம் போடுறோம் இல்லையா, ஒவ்வொரு அது மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுட்டு அந்த சிம்பிள்ஸ் மூலமாகவே நிறைய பண்ணலாம். ஒரு 12-13 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளை பற்றி ஒரு தெராப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸே கொடுத்துருந்தேன். அந்த டைம்லலாம் சிடி தான். அப்போ நம்ம வந்து சிடியாக கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு. அப்போ சிம்பிள் தெராப்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஐ எம் ரைட்டிங் அ புக் ஆன் சிம்பாலிசம். ஒரு சிம்பிள்ஸுமே எப்படி ஒர்க் ஆகுது மைண்டில் அப்படின்ற, பிரெயின் லெவலில் எப்படி ஒர்க் ஆகுது, மைண்டில் எப்படி ஒர்க் ஆகுது. அந்த புக்கு சிம்பிளாக இருக்கும் படிக்கிறது. சிம்பிளாக படித்தாலும் எல்லாருக்குமே புரியும். நம்ம ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள், இப்போ நீங்கள் இந்த எல்லா சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து நம்ம நம்மளுக்கு பதியறது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது காமிச்சாலே உங்களுக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் ஏடிஎம்கே விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை, அவங்களுக்கு கடைசியில் வந்து இப்படி காமிச்சா போதும் அவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி அதை சிம்பிளாக சொல்கிறாங்க. கொடிகள் இப்போ வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு கொடிகள் வைக்கிறாங்க இல்லையா, அது நமக்கு பதியுது. ஒவ்வொரு நேஷனுக்கு கொடி வைக்கிறாங்க. நேஷனுக்கு கொடி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து அந்த நேஷனில் இருக்கிற கொடியை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கே ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதோட நம்ம பாட்டுக்கிட்டெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்ரியாட்டிசம் கண்டிப்பாக வந்து வருஷத்தில் ஒரு 2 தடவை 26ஆம் தேதி ஜனவரியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியாகவும் வந்துடும். அது இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஒரு வார் லைக் சிச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த பேட்ரியாட்டிசம் எல்லாம் வந்து அப்போ ஃபுல்லாக கொடியாக இருக்கும். அவ்வளோ தூரம் ஏன் போறீங்க, இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தாலே பேட்ரியாட்டிசம் வந்துடும். அது மாதிரி அப்போ அந்த மாதிரி ஒன்றுமே சிம்பாலிசம் தான். இந்த விஷயம் சிம்பாலிசம், கொடி சிம்பாலிசம், இப்படி காட்டுறது சிம்பாலிசம், டிஎம்கே எப்படி காட்டினாங்கன்னா அது ஒரு சிம்பாலிசம். எல்லாத்தையுமே இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் சந்திரன் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருந்தார். அவர் முதல்ல டிஎம்கேல தான் ஃபுல்லாகவே இருந்தார். அவர் எல்லா படத்துலையும் இப்படி காட்டாமல் இருக்க மாட்டார். இப்படின்னு இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் சோ இருந்தார் இல்லையா, அவர் வந்து பார்த்தோம்னா அவருமே நிறைய ரஜினி சார் மூவிலாம் வந்து இப்படி பாரு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது எதை பண்ணுறதுன்னு தெரியலையே, யார்கிட்ட படுறது இப்படியெல்லாம் பேசுவார் ஒவ்வொரு இதில். சிம்பாலிசம் அப்படிங்கிறது அப்போ மக்களுக்கு வந்து நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, டக்கு நம்ம அதை பார்த்தோன்னே தெரியும். பாரு இவர்
வந்து டிஎம்கே காட்டுறாரு, ஏடிஎம்கே காட்டுறாரு, காங்கிரஸை காட்டுறாருன்னு நம்மளால ரிலே பண்ண முடியுது. இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் யாராவது ஒருத்தங்க தாமரையை கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு வந்தா கூட இவன் பிஜேபி காரனான்னு கேட்குற அளவுக்கு அந்த தாமரை வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா மக்கள் மனதில் கொண்டு வந்தாச்சு. அப்போ ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாமல் சப்டலாக வந்து அப்படியே உள்ளே போயிடும். நிறைய விஷயங்கள் அப்படி உள்ளே போய்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் பொதிந்திருக்கும். அப்போ நம்ம வந்து சர்டன் விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள்லாம் நம்ம அன்லேர்ன் பண்ணணும். we have to be prepared for that. அன்லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென் கதையில் வரும். ஒரு அரசர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென் துறவிக்கிட்ட போகிறாரு, டீ கிளாஸ் வச்சுருக்காரு. அந்த டீ கிளாஸ் வச்ச இவர் வந்தோடனே எனக்கு வந்து உங்களோட மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தெரியணும், எனக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் அந்த அரசனுக்கே உண்டான ஒரு தோரணையில். ஸோ 2 பேருக்கும் வந்து டீ கிளாஸ் வைக்கிறாங்க, டீ கிளாஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ டீயை விட சொல்கிறார் அவர், டீ விடுங்க. டீ விட்டுட்டே இருக்க அவர் அந்த கிளாஸ் நிறைஞ்சு அப்படி பாட்டுக்கு தனியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு அந்த டீ தனியாக ஓடிட்டு இருக்கு, ஃபுல்லாக டீயாக ஓடிட்டு இருக்கு. இவர் அவரை பார்த்துட்டே இருக்கார், அவர் நிறுத்த சொல்ல மாட்டேன்றார். அவர் நிறுத்த சொல்லாமல் அவங்களோட சிஷ்யர்கள் நிறுத்தவும் மாட்டேன்றாங்க, எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இவருக்கு கோவம் வந்துடுது ரொம்ப. கோவம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கத்திட்டு, ஏன் இப்போ என்ன நினச்சேன் இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்கும்போது, இப்படி தான் இருக்க நீயே, அப்போ இதை ஃபுல்லாக இல்லாமல் காலி கோப்பையாக என்னிடம் வா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த காலி கோப்பையாக நாம் வந்து சில இடங்களில் இருந்தால்தான் நம்ம நிறைய விஷயத்தில் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் ஏதாவது எடுத்தோடனே இதெல்லாம் வந்து பொய் அல்லது வந்து இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்றது அட்லீஸ்ட் வந்து இப்போ இருக்கிறதுல எல்லாமே நமக்கு ஏஐ முதற்கொண்டு கூகுள் முதற்கொண்டு எல்லாமே வந்தாச்சு. இதெல்லாம் உண்மையான நம்ம ஒரு அடித்து பார்த்தாலே அவ்வளோ ரிசல்ட்ஸ் நமக்கு வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை வந்து இப்போ பெரிய பெரிய ரிசர்ச் பீப்புள் எல்லாமே அவங்க பண்ணி அதில் ஏகப்பட்ட பிஹெச்டி எல்லாமே சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த முறைக்கு பேர் சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கே வந்து பர்டிகுலராக ஒரு பிகினிங்லேயே இதை பற்றி பேசணும். ஆமாம், அதுக்கு பர்டிகுலராக நிறைய சிம்பிள்ஸ்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ சாவி இருக்கு இல்லையா, சாவி சிம்பிள் இருக்கு இல்லையா, சாவி சிம்பிளை ஒட்டி வச்சோம். அந்த சாவி சிம்பிளை ஒட்டி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். போக வர பார்த்துட்டு இருந்தால் போகிறோம், அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கணும்னு கூட இல்லை. நான் சில சிம்பிள்ஸ் அப்படி சொல்லுவேன், இதை ஒட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து இதுதான் ரெமெடி அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பலன் தரும். சாதாரணமாக ஒரு சாவி சிம்பிளை வந்து நம்ம ப்ராமினெண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல பெருசாக ஒட்டி வச்சுட்டு போக வர அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நின்றுடும். ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கு, வேற தான் அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது டாக்ஸிக் அடிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமாம். ஸோ அந்த கீயோடைய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பிள் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ஒரு பலன் தரக்கூடியது. இதில் வந்து என்ன ஒரு கேள்வி வரும்னா, நான் தான் டெய்லி சாவி எடுத்துகிட்டு போகிறேன், நான் வண்டியில் தான் போயிட்டு வரேன், இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அப்போ எனக்கு நான் சாவியை தான் கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பேன். ஆமாம், கையில் சாவியை வச்சுட்டே தான் இருக்கேன் அப்படின்னா அதுதான் அந்த இன்டென்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணுறதுன்னு. ஒன்று வந்து அதையே நினைத்து நாம் பார்க்கும்பொழுது உண்டான பலன் அப்படின்றது, இன்னொன்று வந்து அதை நம்ம நினைவிலேயே கொள்ளாமல் பார்ப்பது. இந்த ரெண்டுமே பலன் தரும். ஓகே, ஒன்று வந்து நம்ம வந்து அதையே நினச்சி நம்ம இந்த விஷயத்துக்காக நம்ம எனக்கு அடிக்ஷன் போகணும்னு நினச்சி நம்ம பார்க்குறோம், அப்போ பலன் தந்துடுது. இல்லைன்னா அதை பற்றி நம்ம வந்து அது எதுவுமே நினைக்க அப்படியே போகிறோம், ஆனால் அதுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. இப்படி தான் நமக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா நீங்கள் நிறைய இடத்துல போகும்போது பார்த்துருப்பீங்க, இதால் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பார்த்தா போஸ்டரில் நிறைய ஒட்டியிருக்கோம். எப்போ பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயமாக ஒர்க் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாமல் சும்மா சாவியை வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து ஒரு பலன் இல்லை. அதுதான் அந்த ராசி மோதிரம் இந்த மாதிரி கல்லெல்லாம் போடும்போது ஜுவல்லரி ஷாப்லேயே அவ்வளோ இருக்கு, அவங்க அப்படி ஆகலையா இப்படி ஆகலையா இப்படிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்சர்டு இது ஆக்சுவலி. இது வந்து அவங்க எந்த ஒரு விஷயத்திற்காக யாருக்கு என்ன மாதிரியாக அது பலன் தரணுமோ அது எந்த இடத்துல உடலில் இருந்தால் பலன் தருங்கிறது நம்ம உடல் மூலமாகவே தான் அனைத்து விஷயங்களுமே நடக்கிறதுன்னு. ஸோ இப்போ அந்த சைக்கோ சிம்பாலஜின்னு பேர் வச்சு அதில் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்களாலே அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது நம்ம மகாலட்சுமி எடுத்துட்டிங்கன்னா வந்து தாமரை மேலே நிற்கிறது. ஸோ இப்போ தாமரை இஸ் சிம்பிள் ஆஃப் வெல்த். ஒரு பாட்டு, இப்போ குபேரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஒன்று வைக்கிறார். ஸோ இப்போ அந்த பாட்டு அது மேலே கோல்டன் காயின்ஸ் எல்லாம், அவர் வந்து ஒரு ட்ரெஷரர், அவர் அதை பாதுகாக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் நம்மளுடைய எடுத்து பார்த்துக்கோங்களேன். அதை தான் நமக்கு ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயமுமே. 808 இப்போ நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். 808ங்கிறது ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு லக்கி நம்பர். ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 808, 8.08 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள். அதான் இப்போ 808 அப்படின்றது 8.8 அப்படின்றத விட 808 அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு ஹீலிங் நம்பர்ஸ்னு இருக்குது. இப்போ நம்பர்ஸ்லையுமே ஹீலிங் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம எண்கள் பற்றி பேசணும் இல்லையா. ஸோ இப்போ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு இருக்கணும். ப்ளீஸ் டெல் மீ, சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து 3 நல்லா ஒர்க் ஆகும், 9 நல்லா ஒர்க் ஆகும், 6 நல்லா ஒர்க் ஆகும்.
3, 6, 9 இது மூணுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்டர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன கலர்ஸுமே வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட இதில் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் இந்த 808 அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சனின்னு வருது. அப்போ இந்த சனின்னு வந்து திரும்பி உங்கள் ஜாதகமே ஒரு ஞாபகம் வருது. நான் இப்போ எப்படி சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம முதல்ல பேசிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட காலம் இந்த 2024க்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு நிலையை ஒரு பெரிய ஒரு உச்ச நிலையை அடைந்திருப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னேன். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த டைமில் அவங்க உச்ச நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது அதுக்காக ஒரு கிரகம்னு ஒன்று இருக்கும். அந்த கிரகத்தை நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஆக்டிவேட் பண்ணுறோம், அதாவது அதுக்கு பிரீதி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனால அது யோகதா பிளானட்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியலை, அதை பார்க்கவும் மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு சனியாக இருக்கிறார். சனிக்கு வந்து இருந்தார் முதல்ல. அப்போ சனி திசையில சூப்பராக தான் இருந்தீங்க, எல்லாரும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து சனி அப்படி ஆகும் இப்படி ஆகும்னா எனக்கு நல்லா தான் இருந்தேன், நான் நல்ல ஒரு ஹைட் ரீச் பண்ணேன் அப்படின்னு அது வந்து கண்டிப்பாகவே இருக்கும். அந்த பீரியட் வந்து உங்களோட ஓவரால் லைஃப்பில் வந்து அகைன் நீங்கள் இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடை வந்து நீங்கள் கோல்டன் பீரியடாக சொல்லுவீங்க. உங்களோட அதாவது when it comes to wealth ஒரு எல்லா விஷயத்துலையும் வெல்த் அண்ட் சுகம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்லாம் அதோட சப் பீரியட்ஸ் தான் வரும். இப்போ புதன்னா இப்போ புதனில் சனி வருவார், அல்லது புதனில் வந்து சனியோட பிரத்யந்தரம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் வந்து அது அந்த பலன் இருக்கும். அதெல்லாம் நான் அப்போவே சொன்ன மாதிரி கொஞ்சம் காலங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படியான ஒரு காலகட்டமாக இதுனா ஓவராலாக நம்ம ஃபுல்லாக இது பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பீரியடாக இது இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜாதகம் அப்படின்னு வரும்போது எதுக்கு இந்த சனி அப்படின்னா அந்த 808 அப்படின்னு. ஸோ இப்போ இன்னைக்கு சனி வந்து கெட்டதா அப்படின்னா சனி மாதிரி 7.5 சனிலேயே அவர் வந்து அள்ளி கொடுத்தா மாதிரி இருக்கிற லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் டாக்ஸி ஓனர் ஒருத்தர் இங்கே வந்து அந்த பீரியடில் ஒண்டர்ஃபுல்லாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அது முடிஞ்சது 7.5 சனி முடிஞ்ச உடனே ஓலா கூபர்லாம் வந்துட்டாங்க. அந்த டைமில் அவர் ரொம்ப டாப்பில் இருந்தார், ரொம்ப நல்லா இருந்த. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7.5 சனி எல்லாம் கெட்டது பண்ணுமானா அப்படி எல்லாருக்குமே எல்லாம் கெட்டது பண்ணாது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ சனினாலே கெட்டதா, அதாவது 8ஆம் நம்பர்னாலே கெட்டதானா 8ஆம் நம்பர்னா கெட்டதெல்லாம் கிடையாது. இந்த 808 7 தானே சார் வருது? இல்லை 8 2 8 வருது இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா 8 நம்பர்னா உங்களுக்கு 7 தான் வரும். பட் அந்த 808 741 503 523 இந்த மாதிரியான எண்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹீலிங் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஹீலிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து என்ன விஷயத்திற்காக அந்த இப்போ பர்டிகுலராக ஒரு மந்திரங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த எண்களுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியில் அதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அல்லது கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம வந்து எடுக்கிறதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுறதுனா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ரஷ்யாவில் இப்போ அதை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய. அது பண்ணிட்டு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுமே இப்போ இருக்கார். இப்போ வரைக்குமே அவர் வந்து அந்த மாதிரியான கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய. ஸோ முதல்ல ஒரு டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு அவர் தூக்கி உள்ளே போட்டாங்க. முக்கியமாக ஒரு உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டவுடனே அதுக்கப்புறம் நிறைய பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிளம்பி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பி ரிலீஸ் ஆகிட்டு இப்போ இன்னி வரைக்கும் அவர் இருக்கார், உயிரோட தான் இருக்கார். அவர் நல்லது இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கு உண்டான ஒரு பலன் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த 80 அந்த எண்ணெய் மந்திரத்தை எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போமோ அது மாதிரி அந்த ஒரு எண்ணெய் வந்து நம்ம உடல் பாகத்தில் எழுதிக்கொள்ளது. பர்டிகுலராக லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி பாடி ரேக்கி படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடிங்கிறது ரிசீவிங் எண்டு நமக்கு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ரைட் பார்ட் ஆஃப் த பாடி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிவிங் எண்ட் அப்படின்ற மாதிரியான. ஸோ இப்போ லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடி எங்கே வேணால் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இந்த 2 ஹேண்ட் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ராக்டிங் ஹேண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஆக்டிவேட்டிங் அப்படி ஹேண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். ஒரு மோதிரமோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து பார்த்தோம்னா அது வந்து 2மே எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணுறோம் அல்லது வந்து அதை வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். சில விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடியில் போடும்பொழுது ரொம்ப அதிகமாக அது வீரியம் கொண்டு போகாமல் அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறது, நெகட்டிவ் எஃபெக்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. 2த்துக்குமே நம்ம ஜோதிட பற்றி இப்படி சொல்லுவோம். ரேக்கி படி இந்த மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாமே உங்களுக்கு இந்த எண்களுக்கு இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான எண்கள்ங்கிறதெல்லாம் இப்போ தான் ஒரு மாதிரி வந்தது. முதலே நமக்கு எண்கள் சாதாரணமான எண்கள் நிறைய கொடுத்துருக்காரு. திருமந்திரத்தில் அள்ளி கொடுத்துருக்காரு. நமக்கு திருமந்திரத்தில் கொடுக்காத விஷயங்கள் இல்லை. எண்களை பற்றின அவ்வளோ விஷயங்கள் சூஷ்ம ரூபமாக நிறைய இருக்குது. அதை டீகோட் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் டீகோட் பண்ணி அதுலேருந்தே யந்திரங்கள்லாம் திருமூலரோட யந்திரங்கள் எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஃபுல்லாக.
சாதாரணமாக நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களாக நம்ம வந்து சொல்லும்பொழுது அவருடைய ஒரு யந்திரங்கள் அந்த எண்களில் உண்டான யந்திரங்கள்லாம் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்கிறது இந்த எண்கள்லாம். ஸோ இப்போ அந்த 808 அப்படின்றது வந்து நம்ம 8 வரதுனாலையோ அல்லது 7 கேது அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து 8 சாட்டன் 7 கேது சனி கேது இப்படிலாம் நம்ம போயிடவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு வச்சுக்கலாம். சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிகிட்டே வந்தோம்னாலே அந்த ஹீலிங் நம்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும். இதில் வந்து நம்ம ஜாதகம் ஜோசியம் அல்லது வந்து பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான விஷயம் இப்படிலாம் எதுவுமே போகாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பவரை நம்பி நம்ம வந்து விஷயங்களை எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாக்ட்லி. நான் இன்றைக்கி வந்து ஃப்ராங்காக சொல்லிடுறேன், நான் ஒரு அஸ்ட்ராலஜரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து உட்காந்து உங்களோட பேசினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது யூ ஆர் நாட் ஜஸ்ட் அன் அஸ்ட்ராலஜர் நியூமராலஜிஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க. யுவர் கம்ப்ளீட் புக் ஆஃப் நாலேஜ். ஏன்னா நீங்கள் என்னெல்லாமோ பேசுகிறீங்க. நீங்கள் சும்மா நான் வெறும் ஜாதகம் பார்ப்பேன், ஜோசியம் பார்ப்பேன், நான் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பார்ப்பேன், இந்த ஓகே உங்களுக்கு இந்த ராசியாக இது பண்ணுங்கன்னா இந்த பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் கிடையாது. இதுவும் நீங்கள் தான். அதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் யூ நோ த வேர்ல்டு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, த வேர்ல்டு நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் நடக்குது அட்லீஸ்ட் ரிலேட்டட் டு யுவர் சப்ஜெக்ட். உங்களுக்கு வந்து எல்லாமே யுவர் நோ ஹவ் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. எனக்கு உண்மையிலே அது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது சார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துருக்கேன். நான் பெருமைக்காக இதுக்காகலாம் நான் சொல்லலை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நாலேஜபிளாக யாருமே பேசினதில்லை. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சும்மா எனக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியும் அந்த ரீசன் இதுதான், அதோட பேக்கப் இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பாருங்களேன். தட் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ். எனக்கு ரொம்ப ஐ எம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். குரு வந்து எனக்கு ஆட்சி பெற்றிருக்காரு என்னோட ஜாதகத்தில். குரு ஆட்சி பெற்றிருக்காரு. ஆத்மகாரகன் அவர் தான். போன ஜென்மத்தில் மிஸ் பண்ணதெல்லாம் இந்த ஜென்மத்தில் முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால் சில பேர் அதை வந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. சார் எல்லாருக்குமே புரியணும்ல. இப்போ எனக்குன்னு மட்டும் இல்லை, உங்களை நம்பி நிறைய பேர் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் புரியணும் ஏன் இதை செய்கிறோம், எதனால் இதை செய்கிறோம், இதை செஞ்சால் என்ன ஆகும், இதை எப்படி செய்யணும். இப்போ நீங்கள் எனக்கு லிங்கத்தை பற்றி ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. இந்த மாதிரி இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும். குபேரரை பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்தீங்க. லாஃபிங் புத்தாவும் வேறு, குபேரர் வேறு அப்படின்னு நான் எல்லாமே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தர் கோயிலே கட்டார் சார். அது மாதிரி கோயிலே கட்டி அதை வச்சுட்டாரு, ஃபுல்லாக சிமெண்ட்டில் கட்டி வச்சுட்டாரு. அவரால் அதுதான் முடியும் போல் இருக்கு. பரவாயில்ல, அதை கட்டி வச்சுட்டாரு. நான் ஒரு பாமரன் சார். எனக்கு அவ்வளோவா நாலேஜ்லாம் அதுதான் சார். இதில் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த தெய்வத்தையோ அல்லது வந்து பித்திருக்குள்ளையோ கும்பிடும்போது பலன் அடைகிறது நம்ம தான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயமா அந்த குபேரரை வந்து அவர் வந்து கோயில் கட்டி அந்த குபேரரை தான் அவர் குபேரர் நினச்சி அவருக்கு வழிபட்டார்னா கண்டிப்பான அந்த குபேரருடைய அருள் அவருக்கு கிடைக்கும். அவர் எதை பண்ணாலும் அவருக்கு நான் வந்து என்னுடைய ஒரு சில ஃபாலோவர்ஸ் டேரெக்டாக இங்கே வரவங்க கிட்ட நீ கண்ணாடியை பார்த்துட்டு உம்பேரே சொல்லி நீ வந்து நம்ம போட்டுட்டு வா இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இந்த பில்டிங்கோட ஓனரே கிட்டே சொல்லியிருக்கேன். அவங்க என்னோட ஃபாலோவர் தான், அவங்க கிட்டே அது மாதிரி சொல்லியிருக்கேன். நீ வந்து ஆமாம் இங்கே சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம எந்த அளவுக்கு ஆமாம் அப்படியே நீ பண்ணிப்பாரு, நீ என்ன நடக்குதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு, இப்படியே கூட நான் வந்து சொல்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த எந்த ஒரு விஷயத்தை ஒரு இறைவனை வந்து அந்த ஒரு ரூபத்திற்கு உருவாக்குவது அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஷர் மீட்டிங் யூ சார். கண்டிப்பாக சந்தோஷம். நான் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, பட் இது வீடியோ பத்தாது. நான் இன்னொரு நாள் இன்னொரு செஷனில் வந்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரேன். கண்டிப்பாக ஆக்சுவலாக அவங்களுக்கும் உங்களை இந்த மாதிரி பேசணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து இந்த டாப்பிக்கே ரொம்ப பிடிக்கும். என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சதய நட்சத்திர கும்பராசி என் ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க. இவன் ரொம்ப இந்த ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அட்லீஸ்ட் இந்த சூப்பர்ஸ்டிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் ஏன் ஆமை புகுந்த வீடுலாம் கேட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு மறைபொருள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் வந்து அதில் ஞானமே கூட உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடத்துல புதன் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். அதில் ஒரு ஆர்வம் அதில் தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு இவ்வளோ நாள் நேரம் கிடைக்கலன்னா அதுக்கு உண்டான நேரம் உங்களுக்கு ஒரு வருஷமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு 2025. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் உங்களை தேடி வரும் நிறைய. தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். பிக் ப்ளஷர் மீட்டிங் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூட சீக்கிரம் என் மனைவியோட மறுபடியும் வாங்க. அவசியம் வாங்க, அடிக்கடி வாங்க. கண்டிப்பாக வரும். அது அடிக்கடி வருவேன். பட் என் மனைவியோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். வெரி நைஸ்.